ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்குலர் பாயிண்ட் அல்லது சிங்குலாரிட்டி. ஓகே, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, சிங்குலாரிட்டி அப்படின்னா எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட், எப்போ சிங்குலாரிட்டி வந்து வருது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அது நாட் அனலிட்டிக், அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக் அப்படின்னா தான் அது வந்து சிங்குலர் பாயிண்ட்னு சொல்றோம், இல்லாட்டி சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டை கண்டெயின் பண்ற மாதிரி, இங்க Z0 ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்டை கண்டெயின் பண்ற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது அங்க வந்து அனலிட்டிக்கா இருக்கணும். ஓகே, இது மாதிரி டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் போதுமே, இந்த டெஃபினிஷனை பார்க்கும் போதுமே உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எங்க அனலிட்டிக் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு நாட் அனலிட்டிக்ங்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். இது ஒரு வகையான டெஃபினிஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக் அப்படின்னா நம்ம சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். இது ஒரு வகையான டெஃபினிஷன். இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட் கிட்ட நம்ம ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறோம் அப்படின்னா அந்த நெய்பர்ஹுட்ல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது, அந்த இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன், இந்த நெய்பர்ஹுட்ல இந்த பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்லயாவது இது என்னவா இருக்கும் அப்படின்னா அனலிட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறீங்க அப்படின்னா இந்த நெய்பர்ஹுட்ல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது நம்மளுக்கு அனலிட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கறத செகண்ட் டெஃபினிஷன். ஓகேவா? சோ இதுதான் நம்மளுக்கு சிங்குலாரிட்டிக்கு டெஃபினிஷன். சிங்குலாரிட்டின்னு நம்ம சொன்ன உடனே ரெண்டு டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அண்ட் நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா ஐசோலேட்டட்னால தனிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், தனிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா அது மட்டும் தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் வந்து எப்ப நம்மளுக்கு இந்த ஒரு சிங்குலர் பாயிண்ட்டை வந்து எப்ப ஐசோலேட்டட் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா அனலிட்டிக் அட் ஈச் பாயிண்ட் இன் சம் நெய்பர்ஹுட். இங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே நம்மளுக்கு என்ன, இந்த நெய்பர்ஹுட் வரைகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே நம்மளுக்கு அனலிட்டிக்கா இருக்கணும். ஓகே, இப்ப ஐசோலேட்டட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அட் ஈச் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்மளுக்கு நார்மலா சிங்குலாரிட்டிக்கு டெஃபினிஷன் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை சுத்தி நெய்பர்ஹுட் வரையும் போது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது அங்க அனலிட்டிக்கா இருக்கணும். ஆனா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியில அந்த பாயிண்ட்டை சுத்தி நம்ம நெய்பர்ஹுட் வரையும் போது எடுக்கிற நெய்பர்ஹுட் எல்லாம் அட் ஈச் பாயிண்ட்ல நம்மளுக்கு அனலிட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்ப ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா என்ன அப்படின்னா அது மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இங்க Z ஈக்குவல் டு 0, Z equal to 3, Z squared plus 1 equal to 0, Z squared equal to minus 1, Z equal to plus or minus I. So, இந்த 0, 3, plus or minus I, இந்த பாயிண்ட்ல எல்லாம் இது என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம அனலிட்டிக்னு சொல்றோம், நாட் அனலிட்டிக். பிகாஸ் ஏன் இது நாட் அனலிட்டிக் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் Z squared plus 5 இருக்கு. நான் வந்து Z-க்கு நான் 0 நீங்க சப்ஸ்டியூட் பண்றேன், 0 சப்ஸ்டியூட் பண்றேன், ரிமைனிங் 0 சப்ஸ்டியூட் பண்றேன், minus 3 into 1 இருக்கு. அப்ப எனிதிங் பை 0 நம்மளுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துருது. இன்ஃபினிட்டி வந்துருது அப்படின்னால இது நாட் அனலிட்டிக். இல்ல நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், 3 சப்ஸ்டியூட் பண்ண 3 minus 3 0 வருது. அப்ப நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு வருது. சேம் தான், நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வர்ற மாதிரி, அதாவது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 எடுத்துட்டு எந்தெந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு இப்படி போட்டா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வருதோ ஃபங்க்ஷன், அப்ப அது நாட் அனலிட்டிக்னு சொல்றோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லிடுறோம். இந்த சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா இது ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட் ரெண்டு வகையா இருக்கு. ஐசோலேட்டட் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இங்க 0, 1, 2, 3 இந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் 0வை இங்க Z equal to 0 இருக்கு. அப்ப 0வை சுத்தி நான் ஒரு நெய்பர்ஹுட் போடும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 0 மட்டும்தான் இங்க நம்மளுக்கு சிங்குலாரிட்டியா இருக்குது. மீதி ஏதாவது ஒரு பாயிண்ட் இதுக்குள்ள சிங்குலாரிட்டி வருதா அப்படின்னா கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன சொல்லிக்கலாம், நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இப்ப ஒரு சீரியஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். எப்ப லாரன்ஸ் சீரியஸ் வந்து வரும் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்ல. அப்ப அந்த சீரியஸ் வந்து நம்மளுக்கு அனலிட்டிக்கா இல்லாத பட்சத்துல சிங்குலர் பாயிண்ட் வந்து எக்ஸிட் ஆகுங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லாரன்ஸ் சீரியஸ் வந்து உருவாகுது. ஓகே, இந்த லாரன்ஸ் சீரியஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த டூ பார்ட்டை கம்பைன் பண்ணி இருக்கிறதா லாரன்ஸ் சீரியஸ். என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அனலிட்டிக் பார்ட்,
அனலிட்டிக்கா இருக்கிற பார்ட். இது என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபல் பார்ட். இந்த பிரின்சிபல் பார்ட் தான் நம்மளுக்கு இந்த சிங்குலாரிட்டி இருக்கிற பார்ட் தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பார்ட்டை தான் நம்ம இந்த சிங்குலாரிட்டி எக்ஸிட் ஆகுது. லாரன்ஸ் சீரிஸ் இதனால தான் உருவாகுது. இப்ப இந்த பார்ட் அதாவது நம்மளுக்கு இந்த பிஎன் வந்து நம்மளுக்கு 0 ஆயிருது அப்படின்னா நம்மளுக்கு வெறும் அனலிட்டிக் பார்ட் தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லிக்கலாம். இல்ல இந்த லாரன்ஸ் சீரிஸ் என்ன சொல்ல வெறும் லாரன்ஸ் சீரிஸ் இல்லாம வெறும் அனலிட்டிக் பார்ட் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ அப்ப क्वेश्चन வந்து கேட்பாங்க bn equal to 0 அப்படின்னா நம்மளுக்கு அனலிட்டிக் பார்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப பிரின்சிபல் பார்ட் எதுவுமே இல்ல. ஓகே. சோ இப்ப நம்மளுக்கு பாருங்க இந்த பிரின்சிபல் பார்ட்ல இந்த z மைனஸ் zn ஹோல் பவர் என்னன்னு இருக்கு. நியூமரேட்டர் போகும்போது நெகட்டிவ் பவர் வருது. அதான் இங்க என்ன சொல்லுவாங்க நெகட்டிவ் பவர் இன்வால்வ் இருக்கிறது தான் இந்த பிரின்சிபல் பார்ட்னு சொல்றோம். இந்த நெகட்டிவ் பவர் z மைனஸ் zn ஹோல் பவர் என்னக்கு இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது நெகட்டிவ் வரும். அதனாலதான் இங்க என்ன சொல்றோம் நெகட்டிவ் பவர் இருக்கிற இந்த z மைனஸ் z0 தான் இந்த பிரின்சிபல் பார்ட்னு சொல்றோம். ஓகே. இந்த பிரின்சிபல் பார்ட்டையும் வச்சுட்டு இல்ல லிமிட் எடுத்து நம்ம எப்படி 3 விதமான சிங்குலாரிட்டியை பிரிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிங்குலாரிட்டி அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு சிங்குலாரிட்டி அப்படின்னு பார்த்தாலே 2 விதமா இருக்கு. அதாவது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்றோம். இப்ப ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 விதமா பிரிப்போம். அதுதான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு. ஓகே. எப்ப வந்து ரிமூவபிள் வரும், போல் வரும், எசென்சியல் வரும் அப்படின்னா பிரின்சிபல் பார்ட்டை வச்சு பேசலாம். பிரின்சிபல் பார்ட்டை வச்சு பாக்குறோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு பிரின்சிபல் பார்ட்டுமே இல்ல. இப்ப பார்த்தோம் பாருங்க இந்த bn நம்மளுக்கு 0 ஆயிருது. அதாவது எனக்கு இந்த பிரின்சிபல் பார்ட்டேயுமே வரல அப்படின்னா அந்த சிங்குலாரிட்டி என்ன ஆயிருது அப்படின்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இததான் சொல்றாங்க ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இல்ல எனக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த b1 divided by z minus z0, b2 divided by z minus z0 the whole squared, b3 divided by z minus z0 the whole power 3. இந்த மாதிரி ஒரு நான் 3 வரைக்கும் தான் சொல்றேன். அப்ப 3 வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னா இதத்தான் போல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இப்ப பார்த்தோம் பாருங்க பிளஸ் எக்ஸெட்ரா அண்ட் சோ ஆன் போட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர் இருக்கிற மாதிரி பிரின்சிபல் பார்ட் வருது அப்படின்னா அதை எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரின்சிபல் பார்ட்டை வச்சு நம்ம 3 விதமா சொல்றோம். எப்படி பிரின்சிபல் பார்ட்டே இல்ல அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ரிமூவபிள். பிரின்சிபல் பார்ட் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இருக்குதுன்னா அது போல். பிரின்சிபல் பார்ட்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வருது அப்படின்னா அது எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லிக்கலாம். இல்ல நம்ம லிமிட் எடுத்து ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா லிமிட் எடுக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா ஃபைனைட் வேல்யூ வருதுன்னா ரிமூவபிள். லிமிட் எடுக்கும்போது எனக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைச்சதுன்னா அது வந்து போல். லிமிட் எடுக்கும்போது எனக்கு லிமிட்டே வரல அப்படின்னா அது எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ இதையெல்லாம் நம்ம வச்சுதான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அது ரிமூவபிளா, போலா, எசென்சியல் சிங்குலாரிட்டியா, இல்ல ஐசோலேட்டடா, இல்ல நான் ஐசோலேட்டடா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டா நம்மளுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா இந்த பிரின்சிபல் பார்ட்டை வச்சும் நம்ம சொல்லலாம், இல்ல லிமிட்டை வச்சும் நம்ம சொல்லலாம். சோ இதுல எது வேணா நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 டைப்ஸ்ல என்னன்னு பாத்திரலாம். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஒன்னு பார்க்கலாம். sin of z minus 1 divided by z minus 1 இருக்கு. இப்ப நம்மளுக்கு இதை டைரக்டாவே நீங்க லிமிட் பார்த்தாலும் ஓகே தான். இல்ல நம்ம லிமிட்டை பார்க்கல, நான் வந்து எக்ஸ்பேண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாலே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. சோ அப்ப நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கிறேன் 1 by z minus 1 விட்டுட்டு sin z வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றோம். sin z அப்படின்னா என்ன வரும் z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial minus etc. இந்த மாதிரி இருக்கும். sin of z minus 1 இருக்கு. அப்ப z இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் z minus 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அப்ப z minus 1 minus z minus 1 the whole cube divided by 3 factorial plus z minus 1 whole power 3 by 5 factorial minus etc.
இப்போ இந்த z minus 1 இன்சைடில் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. z minus 1 divided by z minus 1 minus z minus 1 the whole cube divided by z minus 1 into 3 factorial plus z minus 1 whole power 5 divided by z minus 1 into 5 factorial minus etc. இந்த z minus 1 cancel ஆயிரும். இங்க power 3 இருக்கு, இது cancel ஆகி இங்க power 2 ஆயிரும், இதுவும் cancel ஆயிரும். ஸோ இது நம்மளுக்கு cancel ஆயிடுச்சுன்னா இங்க power 4 இருக்கும். ஓகே, நெகட்டிவ் பவர் இருக்கா z minus 1க்கு அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் பவருமே இல்லை. அப்ப நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் பார்ட் பார்க்குறோம், பிரின்சிபல் பார்ட்டே நம்மளுக்கு இல்லை, நோ நெகட்டிவ் பவர்ஸ். அப்ப பிரின்சிபல் பார்ட் நோ, பிரின்சிபல் பார்ட் நோ, பிரின்சிபல் பார்ட் அப்படின்னா இது என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இது வந்து நம்ம எதை வச்சு பேசியிருக்கோம் அப்படின்னா இங்க நான் வந்து பிரின்சிபல் பார்ட், அதாவது லாரன்ஸ் சீரிஸ், இந்த சீரியஸ் எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இதுல பிரின்சிபல் பார்ட் இருக்கா அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இல்ல நான் லிமிட்டை வச்சு பாக்குறேன் அப்படின்னா லிமிட் எடுக்கல. எப்படி லிமிட் எடுக்கலாம்? லிமிட் at z equal to 1ல நம்மளுக்கு எப்படி இருந்தா செக் பண்றோம். அப்ப லிமிட் z into 1 z minus 1 into f of z வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ப லிமிட் z into 1 f of z equal to 0 வருது அப்படின்னா நம்மளுக்கு இது என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. நீங்க பாருங்க, செக் பண்ணுங்க. z minus 1 into f of zங்கிறது என்ன? sin z minus 1 divided by z minus 1. இது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு sin இங்க வந்து நம்மளுக்கு sin 0னா 0 வருது. அப்ப இது என்ன சிங்குலாரிட்டி? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. பிகாஸ் எனக்கு ஒரு ஃபைனட் வேல்யூ கிடைக்குது. அப்ப இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க லிமிட் எடுத்து பார்த்தாலும் ஓகே தான், இல்ல நீங்க பிரின்சிபல் பார்ட்டை வச்சு செக் பண்ணி சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நம்மளுக்கு இது இம்பார்ட்டன்ட் ஒன், இதை நோட் பண்ணிக்கோங்க. Limit point of zeros. Limit point of zeros is called, அதாவது நம்ம ஃபைன் பண்ற ஜீரோஸ். ஜீரோஸ் தான் நியூமரேட்டரை நம்ம ஜீரோ எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ற பாருங்க. ஃபைன் பண்ற அந்த ஜீரோஸ்க்கு லிமிட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ இஸ் கால்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இதுவே லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல், அதாவது டினாமினேட்டர் 0 வச்சு போல்ஸ் ஃபைன் பண்ணுவோம். அந்த போல்ஸ்க்கான லிமிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணும்போது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த லிமிட் பாயிண்ட நான் ஐசோலேட்டட் எசென்சியல், ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. இது நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். f of z equal to z minus 2 divided by z squared into sin of 1 divided by z minus 1. ஓகே, நியூமரேட்டர் 0ன்னு வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் 0 பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோஸ் என்ன அப்படின்னு கிடைக்கும். அப்ப z minus 2 equal to 0, z equal to 0, z equal to 2. இதோட நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் 0. நெக்ஸ்ட் பாருங்க சைன் ஆஃப். இங்கேயும் நியூமரேட்டர்ல சைன் ஆஃப், ஏன்னா டினாமினேட்டர்ல சைன் இல்ல, நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப சைன் ஆஃப் z minus 1 equal to 0 அப்படின்னா சைன் ஆஃப் எங்க வந்து நம்மளுக்கு எப்ப 0 ஆகும்? 1 divided by z minus 1 n pi, because sin n pi தான் நம்மளுக்கு 0. அப்ப இந்த 1 divided by z minus 1 இருக்கிற பிளேஸ்ல n pi போட்டுக்கலாம். அப்ப 1 divided by n pi equal to z minus 1. அப்ப z equal to 1 plus n pi. ஓகே, இதுக்கு லிமிட் ஃபைண்ட் பண்ணுங்க. லிமிட் n tend to infinity. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எடுக்கிறீங்க. லிமிட் n tend to infinity 1 by infinity 0. அப்ப நம்மளுக்கு 1 வரும். அப்ப z equal to 1ங்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு இந்த வந்து நியூமரேட்டர் தான் 0ன்னு வச்சோம். அப்ப நம்மளுக்கு ஜீரோஸ் தான். அப்ப லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். எசென்சியல் சிங்குலாரிட்டி. அப்ப நம்மளுக்கு
z equal to 1ங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் 0ன்னு எடுத்துங்க. z squared equal to 0, z equal to 0. அப்ப நம்மளுக்கு போல் ஆஃப் ஆர்டர் 2, போல் ஆஃப் ஆர்டர் 2ன்னு சொல்லிடலாம். இது போல் ஆஃப் ஆர்டர் 2, z equal to 1ங்கிற பிளேஸ்ல இது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு z equal to 1ல எப்படி இருக்கு, போல் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப நம்மளுக்கு நியூமரேட்டர் தான் 0 வச்சிருக்கோம். அப்ப லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. அப்ப நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். z equal to 1 இல்லையே நம்மளுக்கு z equal to 0ங்கிற பிளேஸ்ல எப்படி இருக்கு, போலா ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டியா, நான் ஐசோலேட்டடா இல்ல ரிமூவபிளா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படிங்கறது இதுதான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம சில சம்ஸ்ல கேட்பாங்க லிமிட் பாயிண்ட பேஸ் பண்ணியும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சோ அதனால அந்த 2 பார்ட்ஸுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் ஒன் e பவர் 1/z. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துச்சுனாலே நம்ம எக்ஸ்பான்ஷன் போட்டு நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. e பவர் z அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம். e பவர் z அப்படின்னா 1 plus z by 1 factorial plus z squared by 2 factorial plus etc. e பவர் z னா இதுவே நம்மளுக்கு e பவர் 1/z தான் ஃபங்க்ஷன். அப்ப 1 plus 1/z into 1 factorial plus 1/z squared into 2 factorial plus etc. அப்ப நம்மளுக்கு z இந்த நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கு. அப்ப இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் வருது அப்படின்னா அது என்ன சிங்குலாரிட்டி, அதுதான் நம்மளுக்கு எசென்சியல் சிங்குலாரிட்டி. எசென்சியல் சிங்குலாரிட்டி. அப்ப நம்மளுக்கு இது எப்படி இருக்கு, z equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. அப்ப z equal to 0ங்கிற பாயிண்ட்ல இது என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னா எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது வந்து நம்மளுக்கு நியூமரேட்டர், ஏன்னா டினாமினேட்டர் எதுவுமே கிடையாது, அந்த ஃபங்க்ஷன் டைரக்டா எடுத்து வச்சுதான் பாக்குறோம். அப்ப நியூமரேட்டர்ல 0 அப்படிங்கும் போது நம்மளுக்கு இது வந்து ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து இம்பார்ட்டன்ட், இதை பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் e பவர் z, இதுவே நம்மளுக்கு e பவர் z கொடுத்துட்டு at z equal to infinity-ல இத கேக்குறாங்க. அப்ப z equal to infinity அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது லிமிட்டும் கூட நம்ம போடலாம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல e பவர் இன்ஃபினிட்டிக்கு வந்து லிமிட் வந்து எப்படி இருக்கும்னா does not exist. அதுவே ரியல் அனாலிசிஸ்ல e பவர் இன்ஃபினிட்டிக்கு இன்ஃபினிட்டின்னு போடுவோம். ஆனா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல e பவர் இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது லிமிட் does not exist. அப்ப லிமிட் does not exist அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், லிமிட் நம்மளுக்கு எக்ஸிட்டே ஆகலைன்னா அது எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஐசோலேட்டடா இல்ல நான் ஐசோலேட்டடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேட்டட் தான் சேரும். பிகாஸ் நம்மளுக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்கு. அப்ப ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இதுவே e பவர் 1/z அப்படின்னா at z equal to 0ல இது ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. e பவர் zங்கிறது at z equal to infinity-ல ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் z squared plus 4 divided by e power z at z equal to infinity-ல செக் பண்ணணும். z equal to infinity-ல செக் பண்றதுக்கு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து z equal to 0ல செக் பண்ணிக்கலாம். எப்ப செக் பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் f of z equal to இருக்கு. z இருக்கிற பிளேஸ்ல f of 1/z ன்னு போட்டுட்டு நீங்க z equal to 0ல செக் பண்ணி என்ன வருதோ அதுதான் at z equal to infinity-க்கு வரும். ஓகே, நான் வந்து z equal to 0ல f of 1/z என்னன்னு பாக்குறேன். அப்ப given ஃபங்க்ஷன் z-ல இருக்கு, நீங்க z இருக்கிற பிளேஸ்ல 1/z ன்னு போட்டுங்க. 1/z squared plus 4 divided by e power 1/z. அப்ப நம்மளுக்கு 1/z squared plus 4 e power minus 1/z ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த e power minus 1/z அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 1 divided by z squared plus 4 e power minus 1/z. ஓகே, அப்ப நம்மளுக்கு 1 minus e power plusல வருதுன்னு நீங்க பிளஸ் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா e power minus 1/z. அப்ப 1/z
plus 1 by 2 factorial into z squared minus 1 by 3 factorial into z cube plus etc. இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணுங்க. இந்த டேர்மை 4 ஆலையும் மல்டிபிள் பண்ணும் 1 by z ஸ்கொயர்ட். ஃபர்ஸ்ட் 4 ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 4 minus 4 by z 4 by 2 factorial into z squared minus 4 by 3 factorial into z cube plus etc. 4 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம் plus 1 by z squared ஆல மல்டிபிள் பண்ணிக்கோம். 1 by z squared minus 1 by z cube plus 1 by 2 factorial into z power 4 minus etc. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம்லயும் நம்மளுக்கு ஆட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு 4 இருக்கு, நம்ம 4ன்னு ரைட் பண்ணிக்கலாம். minus 4 by z இருக்கு, இங்கேயும் எனக்கு 1 by z squared இருக்கு, இங்கேயும் நம்மளுக்கு 1 2 is 2 2 2s are 4 2 by z squared இருக்கு. அப்ப நம்மளுக்கு plus 1 by z squared போட்டுங்க. இங்க எனக்கு 1ங்கிறது இருக்கு, இங்க எனக்கு 2 இருக்கு. அப்ப 1 plus 2 நெக்ஸ்ட் மைனஸ் இங்க பிளஸ் போட்டுக்கேன். எனக்கு 3 ஃபேக்டோரியல் இருக்கு, 2 3s are 6 நம்மளுக்கு 3 ஃபேக்டோரியல் 1 2 is 2 2 2s are 4. அப்ப 2 by 3 இந்த டேர்ம்ல இருக்கு minus 2 by 3, இந்த டேர்ம்ல minus 1 இருக்கு minus 1 into 1 by z cube. ஓகே, சோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். போடுறீங்க அப்படின்னா 4 minus 4 by z plus நம்மளுக்கு 3 by z squared நெக்ஸ்ட் இங்க 3 minus 3 அப்ப minus 5 by 3 z cube plus etc. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ அப்ப infinite number of negative parts வரதுனால இது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா at நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல at z equal to 0 ல நம்மளுக்கு infinite number of negative parts வரதுனால at z equal to 0 நம்மளுக்கு எப்படி இருக்கு isolated essential singularity. அப்ப இது isolated essential singularity அப்படிங்கறனால நம்ம இங்க z equal to infinity என்ன சொல்லிடலாம் isolated essential singularity. ஏன் இந்த மாதிரி சொல்லிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி செக் பண்றது at z equal to infinity செக் பண்றதுக்கு நான் வந்து z இருக்கிற பிளேஸ்ல 1 by z போட்டு at z equal to 0 க்கு செக் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் எனக்கு இதுக்கு சேம் ஆன்சர். அப்ப இதுவும் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் 4 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஓகே, okay, next sum number 3, next sum number 4. Sum number 4, cot pi z divided by z minus a the whole squared at z equal to 0 ல இது என்ன வகையான சிங்குலாரிட்டி, at z equal to infinity ல இது என்ன வகையான சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இப்ப இது cot pi by z ன்னு இருக்கு. அப்ப இது எப்படி நான் ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா cos pi by z divided by sin pi z z minus a the whole squared ன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இப்ப நான் டினாமினேட்டர் 0ன்னு போடுறேன். டினாமினேட்டர் 0ன்னு போட்டா எனக்கு sin pi z equal to 0. எப்ப இந்த sin வேல்யூ 0 ஆகும் n pi இருக்கும்போது. அப்ப pi z equal to n pi ஆ இருக்குன்னா இந்த pi கேன்சல் பண்ணிக்கேன். அப்ப z equal to எனக்கு n ன்னு இருக்கு. ஓகே, இது வந்து எனக்கு போல், ஏன்னா டினாமினேட்டர் 0ன்னு வச்சுட்டு வர்றதான் போல். அப்ப z equal to n அப்படிங்கிறது எனக்கு n வந்து பிலாங்ஸ் டு z அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த மாதிரி வரும். அப்ப இது எல்லாமே எனக்கு என்ன போல் அப்படின்னா இது சிம்பிள் போல்ஸ். சிம்பிள் போல்ஸ். அப்ப நான் இந்த சிம்பிள் போல்ஸுக்கு லிமிட் எடுக்கிறேன். அப்ப லிமிட் n tend to infinity. அப்ப n tend to infinity அப்படின்னா எனக்கு இந்த z எப்படி இருக்கும் z equal to infinity ன்னு கிடைக்குது. அப்ப போல்க்கு லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல் அப்படிங்கிறது நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. அப்ப at z equal to infinity ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. அதுவே at z equal to a ல நம்மளுக்கு என்ன z minus a
whole power 2 which is equal to 0. அப்ப z equal to a. அப்ப நம்மளுக்கு pole of order 2. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு எதெல்லாம் போல்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா z equal to a அப்படிங்கிறது ஒரு போல். நெக்ஸ்ட் பாருங்க z equal to n ன்னு எடுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்ப 0 இதெல்லாமே எனக்கு சிம்பிள் போல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப at z equal to infinity ல எனக்கு நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் சைன் ஆஃப் 1 divided by 1 minus z at z equal to 1 ல நம்ம செக் பண்ண சொல்றாங்க. அப்ப இது நம்ம டைரக்டாவே sin of அப்படிங்கும்போது sin z ஓட எக்ஸ்பான்ஷன் மாதிரி தான். ஆனா z இருக்கிற பிளேஸ்ல எனக்கு 1 divided by 1 minus z இருக்கு. அப்ப sin z ஓட எக்ஸ்பான்ஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், z minus z cube by 3 factorial plus z power 5 divided by 5 factorial minus etc. இந்த மாதிரி இருக்கும். அப்ப sin of 1 divided by 1 minus z அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 divided by 1 minus z minus z 1 divided by 1 minus z whole power 3 into 3 factorial plus z power 1 divided by 1 minus z whole power 5 into 5 factorial. அப்ப நம்மளுக்கு கீழே வந்து பாருங்க z terms வந்து நம்மளுக்கு infinite number of terms இருக்கு. அப்ப infinite number of negative parts இருக்கு, negative powers இருக்கு அப்படின்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு essential singularity. அப்ப at z equal to 1 ல essential singularity நம்ம சொல்லிடுறோம். இது ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நியூமரேட்டர் தான் 0ன்னு வச்சிருக்கோம். அப்ப இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோலேட்டட் essential singularity அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப z equal to 1 ல இது எப்படி இருக்கு, ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு நீங்க இத வந்து நீங்க 1 divided by limit 1 divided by 1 minus z equal to 0 ன்னு வெச்சுக்கங்க. இது எப்ப 0 ஆகும் அப்படினா n pi இருக்கும்போது அப்ப நமக்கு 1 divided by n pi equal to நமக்கு 1 minus z. அப்ப நமக்கு அதர் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது z equal to 1 minus 1 by n pi limit n tend to infinity போடுங்க. அப்ப z equal to 1 ன்னு இருக்கு. அப்ப நமக்கு ஜீரோஸ்க்கு அதாவது நியூமரேட்டர் 0ன்னு பார்க்கும்போது அப்ப லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0 எப்படி இருக்கும், ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. அப்ப at z equal to 1 ல எனக்கு ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி வந்து எக்ஸிட் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் 6th one sin z minus cos z. இதுதான் given function f of z. இப்ப இந்த sin z minus cos zங்கிறது எங்க இருக்கு, எனக்கு நியூமரேட்டர்ல மட்டும் தான் இருக்கு, டினாமினேட்டர்ல இல்ல. இப்ப நம்ம இது ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துக்கங்க. அப்ப sin z ஈக்குவல் டு இது அதர் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணா cos z. அப்ப sin z by cos z which is equal to 1 ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்ப sin by cos அப்படினா tan z equal to 1. இப்ப tan z equal to 1 அப்படினா z க்கு என்ன வேல்யூ போட்டா tan z வந்து 1 இருக்கும் அப்படினா n pi plus pi by 4 ன்னு போடலாம். இப்ப நியூமரேட்டர் தான் 0 ன்னு நம்ம எடுத்துட்டு பார்த்திருக்கோம். அப்ப நமக்கு இது ஜீரோஸ் ன்னு எடுத்துக்கலாம். அப்ப லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ். இப்ப இதுக்கு லிமிட் ஃபைண்ட் பண்ணுங்க. லிமிட் ஃபைண்ட் பண்றோம் அப்படினா லிமிட் n tend to infinity. அப்ப z equal to எனக்கு இது n tend to infinity அப்படினு போட்டோம் அப்படினா infinity கிடைக்குது. அப்ப z equal to infinity ல ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இதுவே இந்த ஃபங்க்ஷன் எனக்கு இந்த டைப்ல இல்லாம 1 divided by sin z minus cos z ன்னு இருக்கு f of z. இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு டினாமினேட்டர் தான். அப்ப இந்த டினாமினேட்டர்ல நான் sin z minus cos z equal to 0. அப்ப நமக்கு sin z by cos z equal to 1. அப்ப tan z equal to 1. அப்ப நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா z equal to same n pi plus pi by 4 தான். அப்ப லிமிட் எடுக்கிறீங்க, டினாமினேட்டர்னா போல். அப்ப செட் ஆஃப் ஆல் போல்ஸுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லிமிட் எடுக்கிறீங்க. அப்ப லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அது நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஒருவேளை நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி, இல்ல எனக்கு டினாமினேட்டர் ஈக்குவல் வச்சு போடுறேன், அப்ப போல்ஸுக்கு நான் லிமிட் ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா அது நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
seventh one, f of z equal to cosecant 1 by z. அப்ப இத நம்மளுக்கு 1 divided by sin 1 by z ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்ப டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப sin 1 by z எப்ப நம்ம 0 ன்னு சொல்லுவோம் அப்படினா 1 by z equal to n pi இருக்கும்போது. அப்ப z equal to 1 divided by n pi. அப்ப n belongs to z அப்ப பிளஸ் இன்டிஜர்ஸ்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லலாம், சிம்பிள் போல்ஸ் ன்னு சொல்லலாம். இந்த போல்ஸ்க்கு நம்ம லிமிட் ஃபைண்ட் பண்றோம். அப்ப n tend to infinity போடுறீங்க. அப்ப z equal to 0. அப்ப எனக்கு இந்த பாயிண்ட்ல லிமிட் ஃபைண்ட் பண்ணி வர்ற பாயிண்ட்ல இது என்ன சொல்றோம், லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ் எப்படி இருக்கு, நான் ஐசோலேட்டட். அப்ப எந்த பாயிண்ட்ல இது நான் ஐசோலேட்டட், z equal to 0ங்கற பாயிண்ட்ல நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் sum number 8. Tan of 1 by z. இப்ப tan of 1 by z அப்படினா cos 1 by z by sin 1 by z divided by cos 1 by z ன்னு சொல்லலாம். sin by cos tan அப்படிங்கறனால இப்ப cos 1 by z equal to 0 அப்படினா 1 by z equal to எப்ப வந்து cos term வந்து 0 ஆகும், odd multiple of 5 by 2ல. அப்ப அந்த 1 by z இருக்கிற பிளேஸ்ல odd multiple of 5 by 2 ன்னு போட்டுருக்கேன். அப்ப z equal to என்ன சொல்லலாம், இது அதர் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணா 1 divided by 2n plus 1 5 by 2 அப்படின்னு நம்ம போடலாம். அப்ப 1 divided by 2n plus அப்ப நமக்கு இதுக்கு லிமிட் போடுங்க. அப்ப லிமிட் n tend to infinity அப்படினா 1 by infinity அப்படிங்கிறது நமக்கு 0. அப்ப z equal to 0 னா set of all நமக்கு என்ன டினாமினேட்டர் 0ங்கறனால set of all poles. இந்த போல்ஸ்க்கு லிமிட் ஃபைண்ட் பண்ற. அப்ப லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ் என்ன, நான் ஐசோலேட்டட். லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல் இங்க z equal to 0 ன்னு வந்திருக்கு. ஆனா அந்த பாயிண்ட் z equal to 0ங்கற பாயிண்ட்ல இது நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு போல்ஸ் என்னன்னு கேட்டா இதுதான் போல்ஸ். n belongs to integers போட்டுட்டு நீங்க as usual இத நீங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இதுவே நம்ம at z equal to 0ல இது எப்படி என்ன வகையான சிங்குலாரிட்டி அட்டெண்ட் பண்ணுது அப்படினா நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இதுவே நமக்கு cot z இருக்கு, cot z இருக்கு அப்படினா சேம் இது cos z by sin z cot z ன்னு எடுத்துக்கங்க. அப்ப டினாமினேட்டர் sin z equal to 0. அப்ப z equal to n pi. இப்ப இதுதான் நமக்கு சிம்பிள் போல்ஸ். இதுக்கே லிமிட் ஃபைண்ட் பண்ணுங்க. அப்ப லிமிட் n tend to infinity அப்படினா z equal to infinity-ங்கற பாயிண்ட்ல இது நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அப்ப நமக்கு அந்த லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன, லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் சம் நம்பர் 10. f of z equal to secant 1 by z which is equal to 1 divided by cos of 1 by z. cos of 1 by z அப்படினா இங்க cos 1 by z equal to 0 ன்னு எடுத்துக்கங்க. அப்ப 1 by z எப்ப நமக்கு odd multiple of 5 by 2 அப்ப நமக்கு z equal to நமக்கு 1 divided by 2n plus 1 5 by 2 ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சிம்பிள் போல்ஸ். ஆனா இங்க என்ன பண்ணுவோம் அப்படினா z லிமிட் n tend to infinity இருக்கும்போது நமக்கு z equal to infinity-ங்கற பாயிண்ட்ல இது எப்படி இருக்கு, நான் ஐசோலேட்டட். ஏன் நான் ஐசோலேட்டட், set of all லிமிட் போல்ஸ்க்கு லிமிட் ஃபைண்ட் பண்றோம். அப்ப லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ங்கிறது என்ன, நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சம் நம்பர் 11. f of z equal to z minus 3 into sin of 1 divided by z plus 2. இப்ப நமக்கு z minus 3 equal to 0 நியூமரேட்டரை எப்பவுமே இது பண்றோம்னா ஜீரோஸ் ன்னு சொல்லலாம். இது ஒரு 0. நெக்ஸ்ட் sin of 1 divided by z plus 2 equal to 0 ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 divided by z plus 2 எப்ப நமக்கு n pi இருக்கும்போது அதாவது sin n pi தான் 0. அப்ப இந்த இது பிளேஸ்ல என்ன பண்ணணும், n pi ன்னு போட்டுக்கலாம். அப்ப நமக்கு z ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இத வந்து நம்ம கீழே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் இதை பண்ணிக்கங்க. 1 divided by n pi equal to z plus 2 ன்னு எழுதிக்கலாம். z தான் வேணும் அப்படின்னா 1 divided by n pi minus 2 equal to z. அப்ப z equal to 1 divided by n pi minus 2. இதுக்கு லிமிட் ஃபைண்ட் பண்றீங்க. லிமிட் n tend to infinity அப்படின்னா
z equal to 1 by infinity minus 2 வரும் 1 by infinity na 0 அப்ப 0 minus 2 அப்ப minus 2 அப்ப லிமிட் போட்டா எனக்கு z equal to minus 2 அப்ப z equal to minus 2 ங்கிறது என்ன லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன சொல்லியிருக்கோம் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ்ங்கிறது எனக்கு ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்ப z equal to minus 2ங்கிற இடத்துல இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே இதே மாதிரி நான் சில சம்ஸ் கொடுக்குறேன் இது வந்து நீங்க ஹோம்வொர்க் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத நம்ம பாப்போம் இதோட ஆன்சர்ஸ் ஓகே சோ இந்த 3 சம்ஸ் வந்து நமக்கு ஹோம்வொர்க் இது தெரிஞ்சது உங்களுக்கு இது ஆன்சர் தெரிஞ்சது அப்படினா கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வரணும் அப்படினா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்திருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படினா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓகேவா Thank you.